வணக்கம். என்னோட டெய்லி ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்டு. இந்த நாளும் மற்ற நாள் இந்த வார் முடிய போகிறது, சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறாங்கன்னு அந்த வெள்ளிக்கிழமை சொன்னாங்க இல்லையா? அந்த வெள்ளிக்கிழமை மார்க்கெட் நல்லா ஏறிட்டு, அதுக்கப்புறமா போன வாரம் ஃபுல்லாகவே அந்த சேம் பேட்டர்னு இன்றைக்கி ஃபாலோ பண்ணியிருக்கு. எக்ஸப்ட் ஃபார் த ஃப்ரைடே அந்த ஃபுட்ஸி ரீபேலன்சிங் மேலே ஏதோ கொஞ்சம் ஆச்சு, ரைட்டா? ஸோ என்ன இது? அதாவது உங்களுக்கு எஃப்ஐஐஸ் கொஞ்சம் வாங்குவாங்க, இல்லை கொஞ்சம் விற்பாங்க. டிஐஎஸ் எஃப்ஐஎஸ் என்றைக்கு அதிகமாக விற்கிறாங்களோ அன்றைக்கி அதிகமாக வாங்குவாங்க. அவங்க அதிகமாக விற்கலையோ வாங்கினாங்கன்னா இவங்களும் குறைச்சிடுவாங்க. மார்க்கெட்டை ஓட்டுறது யார்? நான் இன்ஸ்டிடியூஷனல் டொமஸ்டிக் பார்ட்டிசிபெண்ட்ஸ். யாரெல்லாம்? ரீட்டெயில், சென்னை, ப்ரொப்ரைட்டரி புக்கு, ஃபேமிலி ஆஃபீஸு, இவங்க தான் மார்க்கெட்டை ஓட்டின்னு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி டேட்டா சொன்னேன்னா உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. நிஃப்டி 0.3% அப்பு. ஒரு நாளைக்கும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி தான். மிட் கேப் இண்டெக்ஸ் அதே 0.35% அப்பு. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஒரு 60 பேசிஸ் பாயிண்ட் அப்பு. மைக்ரோ கேப் 80 பேசிஸ் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பேட்டர்ன் அண்ட் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா இதே சப்போர்ட் பண்ணும். அது 1900 ஸ்டாக்கு ஏறித்து 1100 ஸ்டாக்கு இறங்கிட்டு, அதாவது 2:1 இன் ஃபேவர் ஆஃப் அட்வான்சஸ். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? நிறைய சின்ன சின்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் நிறைய பேர் வாங்கியிருக்காங்கன்னா யார் இது? கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வாங்குவாங்க. ஏன்னா அவனுக்கு ஸ்மால் கேப் ஃபண்டில் பண்ண வர வரைக்கும் சின்ன ஸ்டாக்ஸ் வாங்க வாய்ப்பு இருக்குது. பட் பை அண்ட் லார்ஜ் பார்த்தீங்கன்னா இது யாருன்னா இந்த நான் இன்ஸ்டிடியூஷனல் டொமஸ்டிக் பார்ட்டிசிபெண்ட்ஸ் தான். ஏன்னா வார்க்கு முன்னாடி அவங்க வச்ச போர்ட்ஃபோலியோவில் நிறைய கரெக்ஷன் வந்ததுனால இப்போ வார் முடிஞ்சதுனால ஒரு ரிலீஃபில் போய் அதெல்லாம் ஆவரேஜ் பண்ணி வாங்கியிருக்காங்க. இதுதான் நடந்துட்டுருக்கு. இன்ஃபேக்ட் இதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் ரிட்டர்ன் எடுத்து பார்ப்போம். கிளியராக நான் சொல்கிற பேச்சு நல்லா தெரியும் உங்களுக்கு. ஒரு வாரம் ரிட்டர்ன் எடுத்து இன்றைக்கி மண்டே, ப்ரீவியஸ் மண்டேலேருந்து தான் இந்த விஷயம். ஒரு வாரத்தில் நிஃப்டி 1% அப்பு. மிட் கேப் 2% அப்பு 2 தடவை. ஸ்மால் கேப் கிட்டத்தட்ட 3% அப்பு 3 டைம்ஸ். மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் 4% அப்பு, ஆல்மோஸ்ட் 3.9 4 டைம்ஸ். ஸோ கிளியராக தெரியுறதா இந்த மார்க்கெட்டை இப்போ ஓட்டுறது டொமஸ்டிக் நான் இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் தான் மார்க்கெட்டை ஓட்டினுக்காங்க. இந்த ஒரு நல்ல செய்தி வச்சு. ஸோ அந்த செய்தி இன்றைக்கும் நல்லா தான் இருந்தது. அதாவது ஆயிலோட ப்ரைஸு இன்றைக்கி ஃப்ளாட்டாக தான் இருந்தது. ஒரு $80 $79 சுற்றி. நான் நேற்று இந்த வீக்லி ரிவ்யூ போடுறச்ச மணி கண்ட்ரோல் தான் 86 பார்த்தேன் சொன்னேன் இல்லையா? அது பார்த்தா அது தவறு போல இருக்குது. மணி கண்ட்ரோல் ஏதோ தவறு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அதால் பார்த்தோன்னா அது 80 தான் இருந்தது, ரைட்டா? ஸோ இன்றைக்கி இன்ஃபேக்ட் ஆஃப்டர் த மார்க்கெட் முடிஞ்சப்புறம் இன்னமும் ஆயில் இன்னும் இறங்கியிருக்கு. 77க்கு வந்துடுது இப்போ 79லேருந்து. ஸோ என்னென்னா அந்த கத்தாரும் பாகிஸ்தானும் தான் இந்த புரோக்கர் பண்ணுறாங்க இந்த டீலை. அவங்க கொஞ்சம் நல்ல செய்திகள் வெளியே விட்டுருக்காங்க. இந்த மாதிரி 2 பார்ட்டியும் இந்த மாதிரி 60 நாள் சீஸ் ஃபயருக்கு ஒத்துருக்காங்க. அண்ட் அக்ரிமெண்ட்டையும் சீரியஸாக சைன் பண்ணுறது 60 நாளுக்குள்ளே ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறதுக்கு அந்த பாதையில் போயிட்டு இருக்காங்கன்னு ஒரு கபரை வெளியே விட்டாங்க. அதனால ஆயில் ப்ரைஸஸ் இறங்காது. அண்ட் அங்கே அமெரிக்காவில் ஸ்ட்ராங் டேட்டா இருக்கிறதுனால டாலர் இண்டெக்ஸ் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகி போயிட்டுருக்கு. இன்னும் 101 கிட்ட தொட்டுடுது. யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் அதை ஒட்டி 4.45 4.5 ஒரு 5 பேஸ் பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குது. பட் டொமஸ்டிக் பாண்ட் ஈல்ட்ஸு அதே 6.8 இருக்குது. அண்ட் கரன்சி இந்த டாலர் ஸ்ட்ரென்த்னிங்னால ஒரு 35 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் வீக் ஆச்சு. பட் அது ஒன்றும் பெரிய அலார்மிங்காக இல்லை, எல்லாம் அதே லெவலில் இருக்குது. ஸோ கிளியராக இப்போது இன்றைக்கி மாற்ற செக்டர்ஸ் ஒரு கணக்கு பார்ப்போம்னா செக்டர்ஸில் என்னென்னா பெஸ்ட் பர்ஃபார்மிங் டிஃபென்ஸ். என்ன இந்த வார ஆரம்பிச்சதுலேருந்து அந்த வாரம் முடியறதுக்கு அப்புறம் டிஃபென்ஸ் தான் ஒரு மாதிரி நடுவில் கொஞ்சம் கரெக்ஷனில் போச்சு. வார் கொஞ்சம் முடிகிற மாதிரி நேரத்தில் இப்போ திருப்பி பவுன்ஸ் பேக் ஆச்சு. அதுக்கு என்ன காரணம்? 1 வீக்லேயும் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் தான் பெஸ்ட் பர்ஃபார்மிங்காக இருக்குது. பட் இன்றைக்கி வரதுக்கு ஏதோ 2-3 ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் இருக்குது. என்னென்னா யூஏஇலேருந்து நம்ம இந்தியன் பிரம்மாஸ் மிசைலு, ஆன்டி ஏர்க்ராஃப்ட் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்லாம் வாங்க போகிறாங்கிற ஒரு செய்தி வந்த மாதிரி இருந்தது. உடனே டிஃபென்ஸ் ஸ்டாக்லாம் ஓடித்து. அப்புறம் ஒரே ஒரு டிஃபென்ஸோட பிஎஸ்யூக்கு இன்றைக்கி மகாரத்னா ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. 3வது அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து யாரோ ஒருத்தர் பேசினார். இந்த மாதிரி 2012 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி நம்மளுக்கு 2000 தான் எக்ஸ்போர்ட் இருந்தது, 2000 கோடி. அது 2024-25 20,000 கோடியை மாறி இந்த வருஷம் 38,000 கோடி மாறி 50,000 கோடி 2030 வச்ச டார்கெட்டை அதுக்கு முன்னாடியே வந்துடும் அப்படின்னு செய்தி கொடுத்தாரு. ஸோ டிஃபென்ஸ் பற்றி நிறைய இந்த நல்ல செய்திகள் வந்ததுனால இன்றைக்கி டிஃபென்ஸ் தான் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அண்ட் அது ஒரு ரீட்டெயிலோட ஃபேவரட் ஸ்பேஸ். ஏன்னா வேல்யூவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கும். 60, 80, 90, 110 இந்த மாதிரிலாம் இருக்குது இண்டிவிஜுவல் கம்பெனி வேல்யூவேஷன். பட் ஒரு மொமெண்டம் இருக்குது. இந்த மாதிரி நியூஸ் வர அது இந்தியாவுக்கு ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் செக்டர்னு ஒரு நம்பிக்கை. அதனால இந்த மொமெண்டம் பேஸாக இந்த பிஏலாம் இக்னோர் பண்ணிட்டு வேல்யூ பாயிண்ட் இருக்குது. அது இன்னும் கொஞ்ச நாள் போகலாம். ஏன்னா வேறு ஏதோ ஒரு கெட்ட செய்தி இது மாதிரி வராது வரைய இது மாதிரி பாயிண்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான், ரைட்? அது தவிர இன்னொரு செக்டர் பற்றி பேசணும், ஐடி. அன்றைக்கி இந்த ஆக்சென்ச்சர் ரிசல்ட்னால போட்டு தாக்கினாங்க இல்லையா?
பட் இப்போ அதுக்கப்புறம் வேறு எந்த கம்பெனி ரிசல்ட் எதுவும் சொல்லலை. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் வேல்யூ பையிங் வந்து ஒரு 0.7% ஏறிது, ரைட்டா? ஸோ அது வந்து ஒரு வேல்யூ பையிங். ஸோ இதில் நான் ஒரு ஸ்ட்ராங்காக க்ரோத் கால்லாம் கொடுக்க மாட்டேன். பட் டெக்னிக்கலாக நீங்கள் ஏதோ வேல்யூ பேஸ் பண்ணி இவ்வளோ இறங்கிடுத்து, இந்த மாதிரி நல்ல கம்பெனினா நல்ல வேல்யூவில் கிடைக்கிறது, ஷார்ட் டேர்ம் ப்ளே பண்ணணும்னா ப்ளே பண்ணிக்கலாம். பட் அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் டெஃபினட்டாக ஒரு வேல்யூ ஜோனில் வந்திருக்குங்கிறத சொல்லலாம். இன்றைக்கி அண்டர் பெர்ஃபார்ம் பண்ண செக்டர் எது? அதுதான் கன்சம்ஷன், கன்சியூமர், எஃப்எம்சிஜி, கன்சியூமர் படிக்கேன். ஏன்னா இந்த மான்சூன் என்ன ஆகிட்டுன்னா, அந்த மான்சூன் வந்து ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் ஆஃப் ஜூனில், இப்போது ஜூன் 8, 10 ஆரம்பித்து இன்றைக்கி 25 வந்தோம் இல்லையா? போன வருஷம் இதே டைமுக்கு கம்பேர் பண்ணால் 42% தான் மழை கொட்டியிருக்கு போன வருஷம் நடந்ததோட. என்ன காரணம்னா, இந்த மான்சூனோட இந்த விண்ட் இருக்கு இல்லையா, அது அரேபியன் சீல, ஸ்ரீலங்கா தாண்டி அரேபியன் சீல மேலே வந்து கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிராவில் உள்ளே வந்து வரும். இந்த வாட்டி என்ன இருக்குன்னா, மெடிட்டரேனியன் ஒரு கவுண்டர் காற்று வந்து அதை பிளாக் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட் 2 வீக்ஸ் அந்த மான்சூன் வந்து 42% தான் தாண்டியிருக்கு. ஸோ அந்த ஒரு நியூஸ் மான்சூன், அந்த எல்னினோ வேறு பேசுவாங்க. எல்னினோட எஃபெக்ட் ஆக்சுவலாக Q2 and Q3 தெரியும், இப்போ அவ்வளோ தெரியாது. ஸோ இந்த எல்னினோன்னு வேறு பேசினாலும் அந்த ஒரு ரூரல் கன்சம்ஷன் பற்றி ஒரு டவுட் வந்து அந்த செக்டர், அதனால தான் கன்சம்ஷன் அஃபெக்ட் ஆகிருக்கு. பட் இன்றைக்கி ஒரு செய்தி நான் பார்த்தேன், ஐஎம்டியோட செய்தி. அது சொன்னாங்க என்னென்னா, இன்னிலேருந்து மான்சூன் திருப்பி பேஸ் பிக்கப் ஆகிடுது, அடுத்த 2 வாரம் நல்லா பெய்ய போகிறது அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. மேபி இன்றைக்கி நைட் அதை அப்சர்வ் பண்ணி நாளைக்கு மார்க்கெட்டில் திருப்பி அந்த கன்சம்ஷன் பவுன்ஸ் ஆகலாம். பட் மான்சூனை ட்ராக் பண்ணுறது தான் இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதனால் வாரம் அவ்வளோ ட்ராக் பண்ணோம். இப்போ மான்சூனை ட்ராக் பண்ணுறது, அதோட டெவலப்மெண்ட் எங்கெல்லாம் பெய்யுறது என்ன, இதுதான் நம்ம ட்ராக் பண்ணோம். நான் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் மெயினாக இன்றைக்கி நடந்தது. சரியா? ஸோ அடுத்தது நாளைக்கு நம்மளோட அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.